ஒரு நிலையாவே இருக்க மாட்டீங்களா? ஆவேசமான வீரலட்சுமி சீமான் விவகாரத்தில் நடிகைக்கு சராமாரி கேள்வி. சீமான் மீதான பாலியல் புகார் குறித்த விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இதற்கிடையே இனி எந்த ஒரு புகாரும் அளிக்கப் போவதில்லை என கூறி பாலியல் புகார் அளித்த நடிகை வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அது இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். நடிகை ஒருவர் புகாரின் அடிப்படையில் சீமான் மீது பாலியல் புகார் பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக வலசரவாக்கம் போலீசார் விசாரணையும் நடத்தி வந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சீமானை நேரடியாக போலீஸ் நிலையத்திற்கும் அழைத்து விசாரித்தனர். சென்னை ஹைகோர்ட் உத்தரவை தொடர்ந்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதற்கிடையே போலீசார் விசாரணைக்கு தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் நேற்றைய தினம் உத்தரவிட்டது. இதனை சீமான் வரவேற்றும் இருந்தார். இதற்கிடையே இன்று அந்த நடிகை மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் அவர், நான் இனி எந்த புகாரும் தரப்போவதில்லை, புகார் கொடுத்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை, இது நான் என் கடைசி வீடியோ, எனக்கு நியாயம் கிடைக்காது, எனக்கு நியாயம் கிடைக்கவும் விடமாட்டார்கள் என சொல்லி வீடியோவையும் வெளியிட்டிருந்தார். இது தமிழக அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்தது. இதற்கிடையே அந்த நடிகைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அதில் அவர், சகோதரியே, நீங்கள் 2011 சீமான் மீது முதல் பாலியல் புகார் அளித்தீர்கள். அந்த புகாரை அதிமுக அரசு ஏன் கிடப்பில் போட்டது என்பது குறித்து நான், எனக்கு தெரியும், அதிமுக நட்பு வட்டாரத்தில் விசாரித்தேன். அந்த நடிகை நிலையாக இருக்க மாட்டார், எப்போது வேண்டுமானாலும் புகாரை திரும்ப பெற்றுக் கொள்வார் என்பதாலேயே சீமானுக்கு அந்த அரசு ஆதரவாக நடந்து கொண்டது. கடந்த 2023 நீங்கள் மீண்டும் புகார் அளிக்க வந்தீர்கள். கமிஷனர் அலுவலகத்தில் நானும் வந்தேன், புகார் அளித்தோம். தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு தான் தந்தை ஸ்தானம் என சொல்லும் தமிழக முதல்வரும் போலீசாரை முடுக்கிவிட்டார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றார்கள். போலீசாரும் கடுமையாக விசாரணை நடத்தினர், அது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் திடீரென வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகாரை வாபஸ் பெற்றுள்ளீர்கள். இப்போது மீண்டும் இன்று வீடியோ வெளியிட்டு இருக்கிறீர்கள். உச்சநீதிமன்றத்தில் எனக்கு ஆதரவாக யாரும் பேசவில்லை, எனக்கு ஆதரவாக இல்லாமல் என்னை வைத்து அரசியல் மட்டுமே செய்வதாக வீடியோ போட்டுள்ளீர்கள். எனக்கு ஒரு வீடியோவை அனுப்பிவிட்டு நீங்கள் வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்திற்கு போய் புகாரை திரும்ப பெற்றுவிட்டீர்கள். 2 நாட்களுக்கு முன்பு தான் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தீர்கள். நீதி பெற்றுத்தர உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்தீர்கள். நானும் சரி என உறுதியளித்தேன். சும்மா ஒரு வீடியோ வெளியிட்டு உங்களுக்கான ஆதரவு குறித்து நீங்களே தவறாக பேசுகிறீர்கள். இன்று நீங்கள் வெளியிட்ட வீடியோவுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் வெளிப்படையாக கேட்கலாமே, அதை விட்டுவிட்டு யாரும் எதுவும் செய்யவில்லை என சொல்லி உதவ வருவோரை உதாசீனப்படுத்தக்கூடாது. இன்று நீங்கள் வெளியிட்ட வீடியோவுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றால் யாருமே உங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். அந்த நடிகையின் வீடியோவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வீரலட்சுமி வெளியிட்ட வீடியோ இப்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.